அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அம்மா மீனாட்சி, உனக்கு எதுக்குமா பார்வதி மேல இவ்ளோ கோவம்? அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்களோ தெரியல. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து மீனாட்சி பார்வதிய பார்த்தாலே முறைக்கிறதும் எரிஞ்சு விழறதும் பேசினா கூட கோபமா பேசுறதும் இப்படியே தான் நடந்துக்கிறாங்க. என்னதான் பிரச்சனையோ இவங்களுக்கு அப்படின்னு தெரியல. பாவம் நம்ம பார்வதி அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, சரி நம்ம தான் பாத்துக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா மீனாட்சிக்கு பார்வதி இந்த வீட்டுல இருக்கிறதுனால என்ன இடைஞ்சல், என்ன பங்குலையா பாதி கேட்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் கோவப்படுறதுக்கு எரிஞ்சு விழுறதுக்கும் என்ன காரணம்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. சும்மா இல்லாம நம்ம பார்வதி வீட்டுல வேலை பார்த்துருக்கும் போது மாவாட்டிட்டு இருக்கும்போது ஏதோ கேட்டிருப்பாங்க போல, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மீனாட்சி கத்துறத பார்த்துட்டு என்னடி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு ஓடி வந்து அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்து பேசி சண்டை போடுற மாதிரி போய் கடைசியில தர்மதுரையோட அப்பா வந்து மீனாட்சிய பல்லாருன்னு கன்னத்திலேயே அரைஞ்சிட்டாரு. எதுக்கு இதெல்லாம் தேவையா? மீனாட்சிக்கோ பார்வதிக்கோ அப்படி என்னதான் பிரச்சனை? எதனால இவங்க இவ்ளோ கோவமா இருக்காங்க? என்ன நடந்தது? ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி, மாவுக்கு தண்ணி பத்தல, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தரணுமா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இவளே இந்த வீட்ல ஓசி சோறு தானே தின்னுட்டு இருக்கா. இவளே போய் எடுத்துக்கிறதுக்கு என்ன?